இந்த வாலியை கொன்னதுக்கு வாலியே சொல்லிட்டான், ஆவி போகும் வேளையிலே அறிவு தந்து அருளினைன்னா. ஆவி போகும் வேளையிலே அறிவு தந்து அருளினைன்னு வாலியே சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இன்னமும் என்ன பண்ணுறான், வாலியை கொன்றது சரியா தவறா, ஒரு இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் பொங்கல் பட்டிமன்றம். நல்ல வேளை முதல்ல பார்த்தது ராமன், 2வது பார்த்தது சீதைன்னு மாற்றியெல்லாம் எழுத, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்க சைமல்டேனியஸாக நடந்தது. அதனால் நீங்கள் பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, சீதைக்காவது 6 வருஷம் பிரிவு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 மாதம் பிரிவு. அசோகவனத்தில் இருந்த பொழுது 10 மாதம் பிரிவு. அவங்களுக்கு பிரிவு துயர் தெரியும். ருக்மணிக்கு கண்ணனை காதலனா வரித்து கொண்ட நாள்ல இருந்து கண்ணனை கணவனாக அடைந்த அந்த காலம் நடுவில் இருக்கு பாருங்க, அதுக்கு நடுவில் இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் அவளுக்கு பிரிவு துயர் தெரியும்.